வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. வடகம் வெங்காய குழம்பு தாளிக்கிற வடகம் எப்படி செய்கிறதுங்கிறது சொல்கிறேங்க. சின்ன வெங்காயம் வாங்கி இடித்து வச்சுருக்கோம். இடித்து அதை கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்து இந்த தண்ணியில் கடுகு விறகு உளுந்தையும் ஊற வச்சுருக்கோம். அந்த வெங்காயம் புழிஞ்சு எடுத்த தண்ணியில் இப்போ வெந்தயத்தை வறுத்து இந்த உரலில் போட்டு இடிக்கிறோம். பவுடர் பண்ணுறதுக்கு ஜீரகமும் வறுத்து எடுத்துக்கணும். கடாயில் அதையும் போட்டு இடித்து தனியாக எடுத்துக்கணும். அப்பக்கு தோசணும். பூண்டு கருவேப்பிலை எல்லாம் இடித்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வெந்தயத்தை வறுத்து இடிச்சுக்குவோம். இப்போ வறுத்த ஜீரகங்க, வெந்தயத்தை எடுத்துட்டு ஜீரகம் போட்டிருக்கோம். இதையும் இடிச்சுக்குவோம். நல்லா கருவேப்பிலை பாருங்கள், இடிச்சுக்கணும். கருவேப்பிலை ஃபுல்லாக எடுத்துருக்கோம். கருவேப்பிலை இடித்து எடுத்துட்டுங்க. இப்போ வெள்ளைப்பூண்டு போட்டு இடிச்சிட்ருக்கோம். விளக்கெண்ணெய் நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டுங்க. பெருங்காய பொடி அதில் போட்டிருக்கோம். இப்போ பெருங்காயத்தூளை ஒரு டப்பா ஃபுல்லாக 50 கிராம் போட்டிருக்காங்கம்மா. வெங்காயத்தை நல்லா உரலில் போட்டு இடிச்சிட்டு இதிலேருந்து இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி புழிஞ்சு இந்த தண்ணியை எடுத்துருக்குறோம். எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் காத்தோட்டமாக வெயிலில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்தோம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொதன்னு போடணும். இதில் கடுகையும் உளுந்தையும் காலையிலேருந்து ஊறிக்கிட்டு இருக்கு. கடுகு உளுந்தும் இந்த வெங்காயத்துலேருந்து புழிஞ்சு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அப்புறம் உரலில் வெந்தயத்தை வெறும் கடாயில் வெந்தயத்தை தனியாக வறுத்துட்டு ஜீரகத்தை தனியாக வறுத்துட்டு உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கோம். வெள்ளை வெங்காயம் இடித்து எடுத்து வச்சுருக்கு. கருவேப்பிலை இடித்து எடுத்து வச்சுருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உருண்டை மாதிரி பிடிச்சி வெயிலில் காய வச்சு எடுக்கணும். வெந்தய பொடி இதுக்கு தான் போனோம். ஜாலியாக போனோம். பழசு போட்டுட்டு இது எடுத்துட்டு பழசு அனுப்பி வச்சுருக்கேன்.
எண்ணெய் பெருங்காயம் போட்ட எண்ணெய் ஊற்றியாச்சு. இதே 3500 இன்னும் கிராண்டாலாம் எடுக்கணும்னா 5000 ரூபா வேணும். 6000 சொல்றீங்க. அது கொக்கி வச்சுக்கோங்க. இல்லை அதுவும் நீங்க ஒன்று போட்டுருவீங்களா அன்னைக்கா வீட்டில்? இந்த கடுகும் இதுவும் போட்டு வச்ச உளுந்து ஊற வச்ச தண்ணியாக ஊற்றுறாங்க மறுபடியும் இதெல்லாம். மஞ்சள் கொஞ்சம் ரைமிங்காக வருது பாரு. ஏய் நடியா அவ்வளோதான் கல்ல விட்டே எரிஞ்சிடலாம். இன்னும் 2 ஸ்பூன் கல்ல விட்டு இரு. இதுதாங்க குழம்புக்கு போடுற வெங்காயோட செய்முறை. இதை நல்லா உருண்டை பிடிச்சி வெயிலில் போட்டு வச்சு காய வச்சு எடுக்கணும். நல்லா காயிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. மஞ்சள் ஈவினிங் அதனால அப்படியே ப்ரெஸ் பண்ணி வைக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு உருண்டை பிடிச்சிக்கலான்ட்டு நல்லா அமுத்தி விட்டு வைக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு வெயில் வரும்போது நல்லா உருண்டை பிடிச்சி வெயிலில் வச்சு காய வைக்க வேண்டியது தான். பாருங்க, இப்போ காலையில் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு இதை போட்டு வைக்கணும். சென்ட்ரல் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பிள்ளையார் மாதிரி பிடிச்சிருக்காங்க. இந்த சென்டரில் இருக்கிற வடகம் வந்து அந்த வடகம் பிள்ளையார் மாதிரி பிடிச்சிருக்க வடகத்துக்கு அருகம்புல் குத்தி விடணும். காய வைக்கும்போது அதில் அருகம்புல் குத்தி வைக்கணும். பாருங்கள், வடகம் நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி காய வச்சாச்சு. ஃபினிஷ் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த சென்ட்ரு பிள்ளையார் உடம்புல அருகம்புல் குத்தி அடுப்பு கறி போட்டு காஞ்ச மிளகா போட்டு ஆணி வச்சுருக்காங்க. வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வடகம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.